நான் ஜெட்டியை பற்றினது தான் 100% காட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததுனால தான் நான் நம்பி வாங்கினேன். இந்த காட்டன் அதோட வெயிட்டை விட கிட்டத்தட்ட 27 மடங்கு அதிக வெயிட் இருக்கக்கூடிய நீரை வந்து அது பிடிச்சி தக்க வச்சுக்கும். காட்டன் மட்டுமே துணிகளுக்காகவும் ஆடைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுறது கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே 100% காட்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 17 நிமிடங்கள் கிட்ட ஆயிருக்கு. இதில் கொஞ்சமாவது காட்டன் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கருப்பு புகை வர்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. எரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது இது காட்டன் மாதிரி தான் தெரியுது. அது ஒவ்வொரு தனித்தனி நூலோடையும் காட்டன் அந்த சிந்தட்டிக் ஃபைபர் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா ஜெட்டியை பற்றினது தான். ஏண்டா ஜட்டியையும் விட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, கண்டென்ட் தன்னால் என்ன தேடி வருது. இதை ரீசெண்டாக அமேசான் கார்டுகளில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எவ்வளவு மோசமாக டெலிவரி பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஷார்ட்ஸ் வீடியோவும் பண்ணியிருந்தோம். இதை வாங்கினது நான் ஒரு நல்ல பிராண்டில் இருந்து தான் 100% காட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததுனால தான் நான் நம்பி வாங்கினேன். அண்டு டெலிவரி ஆனதும் வந்து அந்த நான் என்ன பிராண்டில் ஆர்டர் பண்ணனோ அதே பிராண்டோட ஸ்டோரில் இருந்தால் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஆனால் இதை நான் பயன்படுத்தும் போது எனக்கு அந்தளவு கம்ஃபர்ட்டாக இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் நோண்டி பார்க்கும்போது தான் ஒரு உண்மை தெரிஞ்சுது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய வெளியில் போடக்கூடிய ஆடைகள் எந்தளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது உள்ளாடை அப்படின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளுக்கு அதிகப்படியான வியர்வை உண்டாகும் போது அந்த வியர்வையை அந்த ஆடை வந்து சரியாக அப்சர்வ் பண்ணாதான், அதாவது அது வியர்வையை உறிஞ்சிக்கிட்டால் தான் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அப்போ இந்த வியர்வையை நம்ம உடம்புல இருந்து உடனே அப்சர்வ் பண்ணி அதை ஆவியாக்குறது, அதாவது எவாப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு துணியை தான் நம்ம காட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதனாலப்பா இந்த காட்டன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காட்டன் அதோட வெயிட்டை விட கிட்டத்தட்ட 27 மடங்கு அதிக வெயிட் இருக்கக்கூடிய நீரை வந்து அது பிடிச்சி தக்க வச்சுக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவே உறிஞ்சிக்கும், சீக்கிரமாகவே ஆவியாக்கவும் செய்யும், அதாவது சீக்கிரமாகவே எவாப்ரேட்டும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் பருத்திய ஆடைகளுக்கு முக்கியமாக பயன்படுத்துறது. அதிகாலையில் எந்திக்கிறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பலர் சொன்னாலும் எனக்கு பர்சனலாக நாள் வந்து ரொம்ப பெரிய நாளாக இருக்கும். ஒரு 9-10 மணிக்கெலாம் பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவேன், ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுவேன். ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். நிறைய பேத்துக்கு சீக்கிரம் எந்திக்கணும் அப்படின்ற மோட்டிவ் இருக்கும், அலாரம் வைப்போம், ஆனால் எந்திக்க மாட்டோம். ஸோ எப்படி நம்ம சரியாக அதிகாலையில் எந்திக்கிறது அப்படின்றத பற்றி த 5 AM ரெவல்யூஷன் அப்படின்ற புத்தகத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் குக்கோ எஃப்எம்ல இருக்குது. குக்கோ எஃப்எம் இந்தியாவோட நம்பர் 1 ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதில் எல்லா விதமான பயனுள்ள புத்தகங்களும் தமிழில் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். நம்மளால் கேட்டு பயன்பெற முடியும். குக்கோ எஃப்எம்ல எல்லாமே பெரிய பெரிய புக்காக இருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா குக்கோ எஃப்எம் பைட்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட் டைமில் ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளேயே பலவிதமான இன்ஃபர்மேஷனை ரொம்பவே ஷார்ட்டாக அழகாக குறிப்பிட்றாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம பையிங் ஃபேக்ட் சேனலுக்காக பை 50 அப்படின்ற கோடை பயன்படுத்தினீங்கன்னா 50% ஆஃபர் கிடைக்கும். வெறும் 49 ரூபாயில் புத்தகங்களை கேட்க ஆரம்பிங்க. சரி, இப்போ இந்த காட்டனோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. எதனால் 100% காட்டன் அந்த டேர்ம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காட்டன் மட்டுமே துணிகளுக்காகவும் ஆடைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுறது கிடையாது. காட்டன் அல்லாத சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இயற்கையாக இருக்கக்கூடிய பொருளை மாதிரியே செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய பொருளுக்கு பேர் தான் சிந்தட்டிக் அப்படின்றது. இதில் பாலிஸ்டரு, நைலானு, ஸ்பாண்டெக்ஸு, லைக்ரா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அடங்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பிளாஸ்டிக். பட் எக்ஸாக்டாக பிளாஸ்டிக் கிடையாது, அதோட ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். ஆனால் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். சரி, பாலிஸ்டர்னால் பாலிஸ்டர்னு போட்டிருப்பாங்க, காட்டன்னா காட்டன்னு போட்டிருப்பாங்க. அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த பாலிஸ்டரை மட்டும் தனியாக சில இடங்களில் பயன்படுத்தினாலும் கூட பெரும்பாலான இடங்களில் இந்த பாலிஸ்டர் காட்டன் கூடவே சேர்ந்து பயன்படுத்தப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சில இடங்களில் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படும். அதாவது காட்டன் என்ன தான் சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ப்ரீதபிளாக இருந்தாலும் கூட அதாவது அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இந்த காட்டனுக்கு கம்மி. ஸோ அப்போது அதோட எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதோட பாலிஸ்டரு, நைலானு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூட சேர்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் நமக்கு 100% காட்டன் துணி வேணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ உதாரணமாக உள்ளாடை போட்டிருக்கோம் அப்படின்றப்போ அதுக்கு மேலே வரக்கூடிய சட்டையோ இல்லை அதுக்கு மேலே வரக்கூடிய ஏதோ ஒரு ஜாக்கெட்டோ வந்து நமக்கு காட்டனாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அது நம்மளோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி சீப்பான ரேட்டில் ஒரு சிந்தட்டிக் ஃபைபரில் பண்ண ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான். ஆனால் அதுக்காக முழுவதும் லைக்ரா பேண்ட் சட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட வரல. ஸோ அந்த துணியோட தன்மையை மாற்றுறதுக்காக இவங்க காட்டனையும் பாலிஸ்டரையும் இல்லை நைலானையும் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளெண்டட் காட்டன் இல்லை பாலி காட்டன் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி காட்டனோட மற்ற ஃபைபர்ஸும் மிக்ஸ் ஆகிறதுனால தான் முழுவதுமாக காட்டனாக இருக்கக்கூடிய ஒரு துணியை 100% காட்டன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கும் போது மக்கள் அதை பார்க்கும்போது ஓகே இது ஃபுல்லாகவே காட்டன் துணி தான், வியர்வையை எளிமையாக உறிஞ்சக்கூடிய ஒரு துணி அப்படின்ற நம்பிக்கையில் தான் அதை வாங்குறாங்க. அதே நம்பிக்கையில் தான் நானும் வாங்கினேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.
இதை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தண்ணீரை இது மேலே விடும்போது அது காட்டனாக இருந்தது அப்படின்னா அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளாத்தாக இருந்தது அப்படின்னா அப்சர்வ் பண்ண நேரம் எடுக்கும், மெதுவாக அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக இதை நம்ம எரிக்கும் போது நமக்கு சாம்பல் மட்டும் கிடச்சிது அப்படின்னா இது காட்டன் தான். ஆனால் சாம்பல் கூடவே பிளாஸ்டிக்கை நம்ம எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லட்ஜு, அந்த வலுவழுப்பு தன்மை கொண்ட கறி மாதிரி வந்தது அப்படின்னா அது சிந்தட்டிக் ஃபைபர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, முதல்ல ஒரு சொட்டு தண்ணீரை விட்டு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ பார்த்தா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நேரம் ஆகுது. சரி, அதனால் டைமரை போட்டு தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைமரை வந்து செட் பண்ணேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 100% காட்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதில் ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணியை வந்து விடுறேன். நான் இங்கே பயன்படுத்தக்கூடியது டிஸ்டில்டு வாட்டர், டீமினரலைஸ்டு வாட்டர். இதை பயன்படுத்துறதுக்கான காரணம் ஒவ்வொரு தண்ணீரை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய உப்போட அளவு வந்து மாறுபடும். அதனால் இந்த அப்சார்ப்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டிஸ்டில்டு வாட்டரை பயன்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் இது துணியோட சர்ஃபேஸில் காண்டாக்டை ஏற்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறமா தான் காண்டாக்டை ஏற்படுத்துச்சு. இதில் தண்ணீர் முழுவதுமாக உறிஞ்சப்படுறதுக்கு 17 நிமிடங்கள் கிட்ட ஆயிருக்கு. இதில் கொஞ்சமாவது காட்டன் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அடுத்தபடியாக இன்னொரு பிராண்ட் எடுத்திருக்கேன். இதுவும் 100% காட்டன்னு தான் போட்டிருக்கு. இது எந்தளவு அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பரவாயில்ல, 20-30 செகண்டுக்குள்ளேயே மொத்த தண்ணீரையும் உறிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் வேணால் காட்டன் பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே இன்னொரு பிராண்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதுவும் 100% காட்டன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒன்று தான். ஆனால் அவங்களோட லேபிள் டேக்கில் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இதில் நம்ம தண்ணீரை விட்டு பார்க்கலாம். நம்ம டைமரே ஆன் பண்ண தேவையில்ல போல், தண்ணீரை விட்ட உடனே இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணிக்குது. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஃபேப்ரிக் பேட்டர்ன் வந்து வேறு, அதனால் கூட இது இமீடியட்டாக உறிஞ்சிக்கலாம். ஆனால் அதுக்காக 17 நிமிஷம் எடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ஓவர். சரி, நம்ம இப்போ இதை எரித்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எரிக்கிறதுக்காக நான் அந்த துணியோட மையப்பகுதியில் வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். ஏன் நடுவில் அப்படின்னா அதோட எலாஸ்டிசிட்டிக்காக, ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக சிந்தட்டிக்கை வந்து கார்னர்ஸில் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மையப்பகுதியில் அந்த கிளாத்தை மட்டும் நான் வெட்டி எடுக்கிறேன். ஸோ இப்போ பற்ற வைக்கலாம். லேசாக கருப்பு புகை வர்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. எரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது இது காட்டன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதில் சாம்பல் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பிளாஸ்டிக்கோட துகள்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் எதுக்கும் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக எரிஞ்ச மாதிரி இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸு எரியாமல் தான் இருக்குது. ஆக்சுவலாக எரிஞ்சது காட்டன் தான் எரிஞ்சிருக்கு குயிக்காக. ஸோ எரியாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்தட்டிக் ஃபைபர் அது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இது நிஜமாகவே சிந்தட்டிக் ஃபைபரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு பக்கத்தில் ஹீட்டை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக ஹீட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதுனால நம்ம ஹீட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது பக்கத்தில் 400 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இருக்கக்கூடிய சால்ட்ரிங் அயானை வந்து நான் கிட்ட கொண்டு வரேன். ஸோ கிட்ட கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃபைபர்ஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ இது பக்காவாக பிளாஸ்டிக் தான். ஏன்னா காட்டனாக இருந்தது அப்படின்னா அது எரிஞ்சு சாம்பலாயிருச்சு அப்படின்றப்போ அது ஹீட்டுக்கு ரியாக்ட் பண்ணாது. அதை நம்ம அடுத்த துணியிலே பார்ப்போமே. ஸோ இப்போ வந்து தண்ணீரை இமீடியட்டாக உரியக்கூடிய, அதாவது நான் 100% காட்டன் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு துணியை எடுத்திருக்கேன். இந்த துணியை வந்து நம்ம இப்போ எரிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது முழுவதுமாகவே சாம்பல் தான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலும் எப்படி முழுவதுமாக எரிஞ்சிருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அது என்ன ஷேப்பில் இருந்ததோ அதே ஷேப்பில் முழுவதுமாக எரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கிட்ட நம்ம ஹீட்டை கொண்டு வரும்போது அது எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்கல. ஏன்னா இது சாம்பல், முழுவதுமாக எரிஞ்சு போன சாம்பல் அப்படின்றதுனால எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து ஒரு லேப் டெஸ்ட்டு கிடையாது. ஆனால் அதுக்கு லேப் டெஸ்ட்டு தான் தேவை அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போதே இது வந்து 100% காட்டன் கிடையாது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். ஆனால் அதே சமயத்தில் அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம லேப் டெஸ்ட்டில் கொடுத்து தான் அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபைபரோடையும் வந்துட்டு இந்த சிந்தட்டிக் ஃபைபர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது ஒவ்வொரு தனித்தனி நூலோடையும் காட்டன், அந்த சிந்தட்டிக் ஃபைபர் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் நான் அந்த பிராண்டு நேமை குறிப்பிட விரும்பலை. முதல் ரீசன் வந்து இது இந்த பிராண்டு மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய பிராண்ட் வந்து 100% காட்டன்னு போட்டு அந்த மிக்ஸ்டு காட்டன், அதாவது பாலி காட்டன் இல்லை சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் மிக்ஸ் பண்ண துணிகளை வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதில் 100% காட்டன்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம், 100% பியோர் காட்டன்னு நாங்கள் போடலை அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காட்டன்ற பேருக்குள்ளே பாலி காட்டன் வரும், மிக்ஸ்டு காட்டன் வரும். ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர் மிக்ஸ் பண்ண காட்டனையும் காட்டன் கேட்டகரி கீழே தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அடுத்த விஷயம் புது துணி. அதாவது நியூவாக வாங்கியிருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கில் வந்து
அந்த துணியில் வந்து மேற்புறத்தில் ஒரு கெமிக்கல் லேயர் கொடுத்துருப்பாங்க அப்படின்றப்போ அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இதை நான் பலமுறை ஆல்ரெடி பயன்படுத்தி பலமுறை இதை வந்து நான் துவைச்சிட்டேன். ஸோ அப்படின்றப்போ இது புது துணி அந்த கேட்டகரியில் வந்து வராது. அடுத்தபடியாக அந்த ஃபேப்ரிக் டைப்பு இல்லை ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த நெய்யும் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு விதமாக நெய்யப்படும். அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த ஃபைபர் ஸ்ட்ரக்சர்னாலையும் உங்களுக்கு தண்ணியை ஈஸியாக அது உள்ளே அலோவ் பண்ணாது நீங்கள் ட்ராப் விடும்போது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் இதை தண்ணிக்குள்ளேயே முக்கியும் பார்த்துட்டேன். அது ஈஸியாக தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியல. அதே மாதிரி நம்ம தண்ணீர் ட்ராப்பை விடும்போது அந்த லேயரில் ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனில் தண்ணீர் வந்து மேலே நிற்கிது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும், அதாவது அந்த தண்ணீர் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நல்லா ஒட்டிட்டதுக்கப்புறமும் கூட அது ஈஸியாக உள்ளே அப்சர்வ் ஆகலை. ரொம்ப ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதும் இது அந்த ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர்னால் அப்சர்வ் ஆகாமல் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 100% காட்டன் இல்லாததுனால தான் அப்படி நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம அந்த துணியை எரிக்கும் போது இதிலேருந்து கரும்புகை வந்து வெளிப்பட்டது. அந்த சிந்தட்டிக் ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் எரியும் போது தான் இந்த கரும்புகை வந்து வெளிப்படும். அது கொஞ்சம் அளவு தான் வெளிப்பட்டுச்சு அப்படின்றதுனால நான் பலமுறை ரெக்கார்ட் பண்ணியும் என்னால் கேமராவில் அதை விஷுவலைஸ் பண்ண முடியல. பியூர் காட்டனாக இருந்தது அப்படின்னா இந்த கரும்புகை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பியூர் காட்டனில் கரும்புகை சுத்தமாக வராது. இல்லை இது 100% காட்டன் தான் அப்படின்னு நீங்கள் டெஸ்ட்லாம் பண்ணி அடித்து சொன்னாலும் சரி, இதோட அடிப்படையான ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா, அதாவது வியர்வையை உறிஞ்சக்கூடியது, அதை வந்து இதை ஒழுங்காக பண்ணலை. ஸோ அப்படின்றப்போ இது 100% காட்டனாக இருந்தாலும், பாலிஸ்டராக இருந்தாலும், நைலானாக இருந்தாலும் நோ யூஸ். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். இவ்வளோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பைக் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.